ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஃபேரி கதை பார்க்க போகிறோம். நம்ம கதையில் ஒரு அழகான பேலஸ் இருந்துச்சாம். அது வானத்துக்கு மேலே அந்த க்ளவுட்ஸ்க்கு நடுவில் ரெயின்போக்கு நடுவில் மின்னிகிட்டே இருக்குமா. அதில் எல்லா ஃபேரிஸும் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்களாம். ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் ஒரு பவர் இருக்குமா. இந்த ஏஞ்சலுக்கு வந்துட்டு பாட்டு பாடி ஸ்டாரை உருவாக்குவாங்க. அவங்க பாடும்போது ஸ்டார் வந்துடும். இவங்களுக்கு தென்றல் வர வைக்கிற பவர் இருக்குது. இந்த ஏஞ்சலுக்கு நம்ம விஷஸை ட்ரூ ஆக்குற பவர். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னால் பழிச்சிடும், அந்த மாதிரி ஒரு பவர். இந்த ஏஞ்சலுக்கு ஃப்ளவர்ஸ் மலர வைக்கிற பவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குமா இந்த ஏஞ்சல்ஸ்க்கு. நம்ம கதையில் நம்ம ஹீரோயினோட பேர் எலோரா. இந்த குட்டி ஏஞ்சலுக்கு எந்த விங்ஸுமே இல்லை, பவரும் இல்லை. அப்போ போய் குயின் கிட்ட கேட்குறாங்க, அந்த ராணி கிட்ட, எனக்கு ஏன் இல்லைன்னு. நீ நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரிஞ்ச ரீசன் கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு விங்ஸ் வந்துடும், உனக்கு பவர் வந்துடும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம குட்டி ஏஞ்சல் மேஜிக் ஸ்பெல் பண்ணுறாங்க, அதாவது மந்திரம் சொல்கிறாங்க. அந்த பேலஸ்குள்ளே இப்படி ஒரு பெரிய கிறிஸ்டல் இருக்குது. இதோட பவரில் தான் அந்த அரண்மனையே மிதக்குமா. ஒரு நாள் என்னாச்சு, இந்த கிறிஸ்டல் திடீர்னு கிராக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடுச்சு. அது உடஞ்ச உடனே என்ன ஆகுது, அரண்மனை அதுக்கும் கிராக் ஆகி அங்கே மேலேருந்து திடீர்னு கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் நடுங்குறாங்க. ஆனால் நம்ம குட்டி ஏஞ்சல் எல்லோரால அந்த கிறிஸ்டலில் அந்த மேஜிக் ஸ்பெல் சொல்லி ஒட்ட வச்சிருச்சு. இது ஒட்டின உடனே நம்ம எலோராக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு, கோல்டன் விங்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம எலோரா குட்டிக்கு என்ன பவர் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.